மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்று உலகத்தில் இருந்த எல்லா சாம்ராஜ்யங்களுக்குள்ளும் பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதை நேபுகாத் நேச்சார் ஆண்டு வந்தார். அவரை எதிர்த்து நிற்கவோ அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசவோ ஒருவருக்கும் தைரியம் இருந்ததில்லை. ஆனால் சிறையிருப்பில் பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட 3 வாலிபர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. அவர்கள்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். ராஜா 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து எல்லா மக்களும் அந்த பொற்சிலையை விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசாமல் அந்த சிலையின் முன் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் அந்த 3 எபிரேய வாலிபர்களுடைய கண்களில் கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருந்தது. பாபிலோன் ராஜாவிலும் தங்கள் தேவனை பெரியவராய் ராஜாதி ராஜாவாக நம்பினார்கள். ஆகவேதான் அவர்கள் ராஜாவை பார்த்து மிகுந்த தைரியத்துடன், நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். அவர்கள் விசுவாச வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆம் என அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்றாலும் ராஜாதி ராஜா உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பல தீய மனிதர் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்களே, அநேகம் பேர் ஒன்றாய் கூடியிருக்கிறார்களே, என் பக்கம் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கு நீங்களாக்கி பாதுகாக்க வல்லமுள்ள தேவன் நீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.